சப்பாத்தி வித் ட்ரை கலர் பன்னீர் கிரேவி சுட சுட ஆவி பறக்க ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே இவங்கள மெதுவாக பிச்சு இவங்கள வச்சு உள்ளே வச்சு ஒரு ரோல் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. கொதிக்குது. நம்ம சப்பாத்தியும் ஒரு பன்னீர் தொக்கும் தான் செய்ய போகிறோம். இது 100 கிராம் இருக்கும். இதில் நான் 300 கிராம் மைதா மாவை எடுத்துக்கிறேன். கோதுமை மாவில் செய்கிறத விட மைதா மாவில் செமையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் மைதா மாவை எடுத்துருக்கிறேன். நம்ம என்றைக்கும் ஒரு நாள் மைதா மாவு சாப்பிட்றதுல தப்பு இல்லைல்ல. டேஸ்ட்டு தாங்க முக்கியம். வாங்க போகலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சால்ட்டு தான் நான் போடுறேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யில் செய்கிறதுனால நம்ம எப்பயுமே எண்ணெய் தான் ஊற்றுவோம். நெய்யில் செய்கிறதுனால அது ஒரு செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்ல மாவும் நெய்யும் உப்பு எல்லாம் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. இப்போ கலந்துட்ட பிறகு அப்படியே தொடும்போதே ஒரு ஜெல்லுன்னு ஒரு ஃபீல் ஆகுது. இதே கோதுமை மாவுனா சூடு, மைதா மாவு குளிர்ச்சியாக என்னன்னு எனக்கு தெரியல. தொடும்போதே அப்படியே சாஃப்டாக ஃபைனாக இருக்குது அந்த மாவு. அப்படியே பொல 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 பொலன்னு இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க மாவு. இதுவே கோதுமை மாவுனா சூடாக இருக்கும். இது நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நல்லா பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சி நம்ம வைப்போம். நல்லா 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சாச்சு. இவங்களை அப்படியே மூடிட்டு நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட இப்போ மணி 4 ஆகுது. ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன். அப்போது ஒரு 3 மணி நேரம் டைமாக 5, 6, 7 3 மணி நேரம் மாவு ஊறும்போது இன்னும் நம்மளுடைய இல்லை சப்பாத்தியோ இல்லை நம்ம பரோட்டா செஞ்சாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இவங்களை அப்படியே மூடி வச்சிடலாம். கலர் பால் எடுத்து தான் ஆவினில் ஆரஞ்சு கல். இதோட விலை 23 ரூபா தான். ஆனால் நம்ம பன்னீர் ஒரு 200 கிராம் வாங்கினோன்னா 180 ரூபா கிட்ட வருது. இதோட விலையே 23 ரூபா தான். ஒன்றும் இல்லை, இதை பாலை நல்லா காசி நல்லா அது பொங்கி வரும்போது அவங்க மேலே லெமனை பிழிஞ்சு விட்டுட்டா அப்படியே திரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோன்னா பன்னீர் ரெடி. க்யூபாக நம்மளுக்கு கிடைக்காது. ஆனாலும் கொஞ்சம் பன்னீர் கிடைக்கும். அது நம்ம உடம்புக்குமே நல்ல ஹெல்த்தியானது. இது போல் வெளியில் வாங்குறது அவங்க என்ன போடுவாங்க, என்ன ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த மெத்தடில் தான் பன்னீர் பண்ணுறோம். வாங்க போய் பார்க்கலாமா? இவங்களை கட் பண்ணி ஊற்றிடலாம். பால் நல்லா பொங்குது. இவங்க மேலே லெமன் ஜூஸு ஒரு அரை முடி நான் விடுறேன். லெமன் ஜூஸ் விட்ட உடனே அவங்க எப்படி அடங்கி உள்ளே போயிட்டாங்க பார்த்தீங்களா? அப்படியே பிழிஞ்சு விடுங்க. இப்போ நல்லா தெரியும். பால் நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் லெமன் ஜூஸ் பிழியணும். அதுக்கு முன்னாடி பிழியலாம். ஆனால் டக்குன்னு உங்களுக்கு பால் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நிறைய லெமன் ஜூஸ் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப ஓவராக பிழிஞ்சிடாதீங்க. இந்த தோலோட கசப்பெல்லாம் இறக்கிட்டால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஜூஸை மட்டும் இறக்குனா போதும். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? பால் தெரிஞ்சிச்சா? அவ்வளோதாங்க. இவங்கள வடிகட்டினா நம்மளுக்கு பன்னீர் ரெடிங்க. இதுக்கு எதுக்குங்க 180 ரூபா செலவு பண்ணணும்? அதுவும் உண்மையான பன்னீரா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஃபேக்கு தாங்க. 2-3 நிமிஷம் கொதிச்சதுன்னா தண்ணியாக பன்னீர் தனியாக தெரியுதுங்களா? தெரியுதா? இதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா அழகாக பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருவாங்க. இந்த தண்ணியை கூட வேவ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இதை கூட நம்ம சூப்பாக கூட குடிக்கலாம். இல்லை சர்க்கரை போட்டு அப்படியே லஸ்ஸி மாதிரியும் குடிக்கலாம். நம்மளுக்கு விருப்பப்பட்டால் குடிக்கலாம், பிடிக்கலன்னா ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. பன்னீர் ரெடி ஆகிட்டாங்க. வச்சுக்கலாம். இந்த கொதிக்கிற பன்னீரை எடுத்து வடிகட்டிடலாம். இது ஆரஞ்சு கலர் பாலுன்றதுனால நிறைய பன்னீர் நம்ம கிடச்சிருக்கு. நம்ம யூஸ்வலாக ப்ளூ கலரில் தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பன்னீர் கிடச்சிருக்கு. எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் ஊற்றிருக்கேன். நான் வினிகர் ஊற்றலை. அதனால் நான் இவங்களை வாஷ் பண்ணலை. அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்படியே தான் நான் கிரேவி பண்ண போகிறேன். கிரேவின்னு சொல்கிறத விட தொக்கு தாங்க இது பண்ண போகிறேன். இதை அப்படியே
அந்த தண்ணி இறங்கட்டும், அப்படியே இருக்கட்டும். 100 கிராம் பன்னீர் இருக்கும். நல்லா இப்படி ஸ்பூனில் வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா எக்ஸஸாக இருக்க வாட்டர் கூட ரிமூவ் ஆகிடும். இவங்க அப்படியே உள்ளே மாற்றிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ஷேப் வரத்துக்காக தான். நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுட்டு நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ எடுத்துகிட்டு லைட்டாக க்யூபாக கட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு க்யூபு வராது, இருந்தாலும் நம்மளுடைய முயற்சியை பண்ணுவோம். அதில் வச்சிடலாம். டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, உப்பு. இவங்க 3 பேரையும் இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லி போடுறதுனால ஒரு கலர் பார்த்திங்களா. நல்ல குவாலிட்டியான காஷ்மீர் மிளகாத்தூளை வாங்கிக்கோங்க. நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க. கலப்படம்லாம் அதிகமாக வருது, அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. பன்னீரை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வந்தாச்சு. இதை அப்படியே நம்ம கவுத்துக்கலாம். அவ்வளோதான், வந்துட்டாங்க. இது நம்ம வீட்டிலே பண்ண ஷேப்பு. இதை கட் பண்ணிக்கலாம் க்யூப்ஸாக கட் பண்ணிட்டோம். இவங்களை அப்படியே எடுத்து அந்த மசாலாவில் புரட்டிடலாம். க்யூப்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு, தூளாக தான் ஆயிடுச்சு, க்யூப்ஸே தெரியல. ஓகே, நம்ம வீட்டில் பண்ண பன்னீர்ன்றதுனால அப்படி தான் இருக்கும். கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே பண்ணதுனால இந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் உடஞ்சிடுச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாமா. பன்னீர் கலவைக்கு நம்ம ஒரு ஸ்மோக்கிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறதுனால கொட்டாங்குச்சியை பற்ற வச்சுக்கிறோம். குச்சி நல்லா எரிஞ்சிட்டு அப்படியே நெருப்பாட்டம் வருது. இவங்களையும் அதை பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிடலாம். அந்த ஸ்மோக்கிங் வரும், அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல்லு தான் இதோட டார்கெட்டே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த புகையெல்லாம் அதுக்குள்ளே சேர்ந்து அந்த பன்னீர் வந்து ஒரு ஸ்மோக் ஸ்மெல்லு கிடைக்கும் நம்மளுக்கு. வெஜிடபிள் தான், ஆட்டு மாதிரி இருக்கா. இவங்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிஷ் செய்ய போகிறோம். வாங்க. ஆயிலை ஊற்றிட்டு நல்லா தாராளமாக பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா அவங்க கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும், இல்லைன்னா பச்சை வாடை வந்துடும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்மோக்கிங் எஃபெக்ட் கொடுத்தோம் இல்லையா, அவங்கள திறந்துடலாம். நல்ல ஒரு ஸ்மோக்கிங் தந்தூரி ஸ்மெல் வருது. அப்படி அழகா இவங்களை எடுத்துடலாம். தவா வச்சுட்டு நல்லா சூடான பிறகு ஆயில் விட்டுக்கலாம். நல்லா சூடான பிறகு அந்த பன்னீர் கலவையை வச்சிடலாம். லைட்டாக இவங்களை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியனை போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க சீடை நம்ம தனியாக எடுத்துடலாம். ஆனியன் ஃப்ரை ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் பன்னீர் லைட்டாக நம்ம ஹார்ட்டை உடைச்சிட்டோம், அவங்களும் கொஞ்சம் குக் ஆகிறாங்க. பச்சை மிளகா போட்டுடலாம். கலர் வெஜிடபிளில் ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆவாங்க. கேப்சிகமும் இந்த கோஸும் வந்து சீக்கிரமாக வெந்துடுவாங்க. நம்ம கேரட்டை எடுத்துகிட்டு இவங்களுக்குள்ள வெங்காயத்தில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக தீஞ்சு போகாத அளவுக்கு வேக விட்டுடலாம். கேரட்டை கலரில் ஒயிட் கலர் கோஸை சேர்த்துடலாம். ட்ரை கலர் க்ரீனை சேர்த்துடலாம். இவங்களுக்கு தேவையான காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். பார்த்து போட்டுக்கோங்க, ஏற்கனவே நம்ம பன்னீரில் போட்டிருக்கோம், இதுலேயும் நம்ம போடுறோம். கூட அந்த பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டோம்னா அவ்வளோதான். இந்த கிரேவின்னு சொல்ல முடியாது, ஒரு தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
கலந்து விட்டுறலாம். நீங்கள் பன்னீர் வந்து க்யூபாக போடும்போது அது பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். நம்மளே வீட்டில் செஞ்சதுனால க்யூப் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து இன்றைக்கே பண்ணி இன்றைக்கே செய்கிறதுனால க்யூப் வரலை. நல்லா மாவை திரட்டியாச்சு. இப்படி ஒரு ஃபோல்டு மடித்து முக்கோணமாக நம்ம இப்போ தேய்க்க போகிறோம். பிடிச்ச ஷேப்பில் போட்டிருக்குறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் வேக வச்சாச்சு, இன்னொரு பக்கம் வேக வைக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. சப்பாத்தி வித் ட்ரை கலர் பன்னீர் கிரேவி சுட சுட ஆவி பறக்க ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே இவங்களை மெதுவாக பிச்சு இவங்களை வச்சு உள்ளே வச்சு ஒரு ரோல் பண்ணி, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. கொதிக்குது. அம்மா சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட், ஒரு தந்தூரி ஸ்மெல் எஃபெக்ட் வருது. செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஒரு 90% தான் அந்த காயெலாம் வெந்திருக்கு. ஆனால் ஒரு க்ரன்ச்சியாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரமாக, நல்லா ஸ்பைஸியாக, அப்படியே அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல்லோட செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.